இப்படி நாளைக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி அதை தீர்க்க தரிசனத்தோடு இன்றே கையில் எடுத்து போராடுகிற தலைவருக்கு தான் இன்னைக்கு சோதனையே வேதனையும். இன்னைக்கு சோதனை வேதனை எப்படிப்பட்ட வேதனை? அந்த சோதனையெல்லாம் போக்குகிற மருத்துவரையா அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு செயற்குழுவா நீங்கெல்லாம் இன்னைக்கு ஐயாவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயாவுக்கு ஒரு மகிழ்ச்சி, இன்னைக்கு ஒரு மன நிறைவு. எவ்வளவு நெருக்கடி சோதனை இதுல. நான் கூட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் எல்லாம் பேசி ஐயா கோவிச்சு கூடாது, நீங்களும் பார்க்கணும், இது கொஞ்சம் சமாதானம் பண்ணி ஏற்பாடு பண்ண பரவாயில்லங்க ஐயா அப்படின்னா. சரி பண்ணி போய் கூட்டிட்டு வந்து பேசணும், உட்காந்து பேசி சொல்றதை எடுத்து சொல்லுங்க, பேசணும். ரொம்ப வருத்தமாக தான் சொல்றோம், ஒன்றும் முடிவுக்கு வரலைங்கய்யா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயா ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போவும் ஐயாவுக்கு என் மேலே கொஞ்சம் கோபமும் உண்டு, பற்று பாசம் இருக்குது, அதை மறுக்கல. என் மேலே மிகப்பெரிய வருத்தம் இருக்குது, கோபமும் இருக்குது. நான் அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல, முடியல. எனக்கு அப்படி இருக்குன்னா மருத்துவ ஐயா மனசு எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஐயா சொன்ன, ஐயா நாங்கள் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு 45 வருஷமா அவங்க கூட இருக்கிற 47வது வருஷம் ட்ரிபிள்எஸ் காலத்துல இருந்து இது சரியா இருந்தா ஐயா உங்க கூட இருக்கிறோம். ஐயா கோபமா பேசினாங்க, ஒன்னும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா வெளியூருக்கு எங்கேயாவது காணாம போயிடணும், இல்லைன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். வாபஸ் வாங்கணும் மணி சொல்லக்கூடாது. நான் இல்லைங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒன்று கண்காணாத எங்கேயாவது போயிடணும், ஒன்று இல்லைன்னா நான் உயிரோட இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் வாழ்க்கை நான் உங்க கூட ஒரு கொள்கைக்கு லட்சியத்துக்கு உங்க கூட வாழ்ந்துட்டேன். இப்போ இருக்கிற நெருக்கடி பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழ்ந்தேன்ன பையன் இன்னும் பதவிக்கு பட்டத்துக்கு ஆசைப்படலை, பணத்துக்கு ஆசைப்படல. எம்ஜிஆர் அப்போ 1986 எம்ஜிஆர் சொன்னப்போ போயிருந்தா எவ்வளோ இருந்திருக்கலாம் பணவி பதவி. கலைஞர் சொன்னார் பெரிய பதவி சொன்னார், அவருக்கு அடுத்த நிலையில் போகலை. ஜெயலலிதா புரட்சி தலைவி சொன்னாங்க, மணி மிஸ்டர் மணி இப்படிதான் பேசுவோம், மிஸ்டர் மணி உங்க நல்ல பண்பு கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அங்கே இருக்க வேண்டிய இயக்கம் அது இல்லை, இங்கே வந்துருங்க, உங்களை நல்ல நிலையில் எனக்கு அடுத்த நிலையெல்லாம் வச்சிருந்துன்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் நினைக்கல, வேண்டாங்க, அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு மருத்துவரையா மாதிரி ஒரு மகத்தான தலைவரை, கொள்கையுள்ள தலைவரை, மக்களுக்கு போராடுகிற தலைவரை பார்க்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை மருத்துவரையா அவர்களோடு இருக்க வேண்டும் என்று இணைத்து கொண்டு நான் இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நீங்க அத்தனை பேர் அந்த நோக்கத்தில் தான் இருக்கீங்க. இப்போ நான் வேதனைன்னு சொன்னேன், இந்த ஜி.கே. மணிக்கு மட்டும் வேதனையா? இங்கே வந்திருக்கிற உங்க அத்தனை பேர்த்துக்கும் வேதனை இருக்கு, வராது இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பேர்த்துக்கு வேதனை இருக்குது. இப்போ நடக்கிறத பார்த்து வேதனைன்னா தாங்க முடியல. சரி, ஜி.கே. மணிக்கு உங்களுக்கும் வராத அடிமட்டத்தில் இருக்கிற இவ்வளோ வேதனைன்னா மருத்துவரையா அவர்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், சோதனை இருக்கும், நினைச்சு பாருங்க. அப்ப இந்த சோதனை காலத்தில், வேதனை காலத்தில் ஐயா அவர்களே, நீங்கள் சோதனை சாதனை படைக்கக்கூடிய மகத்தான தலைவர் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. நாங்க இருக்கிறோம் ஐயா உங்க கூட சொல்லி நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.